இலங்கை கடற்படையினர் மொட்டை அடித்த தமிழக மீனவர்களுக்கு அல்ல, தமிழக முதலமைச்சர் மற்றும் இந்திய தலைவர்களுக்கு தான் என்று நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர் சந்தித்த சீமான், எல்லை தாண்டி வருபவன் மீனவன் என்பதும் பிரச்சனை இல்லை, அவன் தமிழன் என்பது மட்டுமே இலங்கை கடற்படையினருக்கு பிரச்சனை என குறிப்பிட்டார். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கும் திமுக தமிழக மீனவர்கள் பிரச்சனையில் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று அவர் கேள்வி எழுப்பினார். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மறுக்கும் திமுக தேர்தலில் தனித்து நின்று ஜெயித்து காட்டட்டும் என்று சீமான் சவால் விடுத்தார். எங்களுக்கு என்ன அவமானம் இருக்கு? இந்த நாட்டை ஆளுகிற தலைவர் பெருமக்களுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை, இந்த இந்திய நாட்டுக்கு அடிக்கப்பட்ட மொட்டையை தான் எத்தனை ஆண்டுகளா இந்த சேட்டையை இலங்கை பண்ண உங்க கையால இவ்வளவு பெரிய நாடு நீங்க வளர்கிறோம், வல்லாதிக்காக போறோம். உனக்கு என்ன இருக்குது? உனக்கு நாட்டு மக்களை பத்தி கவலை இருக்கா? என் உயிரை பத்தி உணர்வை பத்தி கவலை இருக்கா? உனக்கு மதம் இருந்தா போதும், சாதி இருந்தா போதும், சாமி இருந்தா போதும், நீ அதை பத்தியே சுத்திட்டு இருக்க. நீ கோயிலை விட்டே வெளியில வரலையே, நீ எப்படி என்னை பத்தி கவலைப்படுற? இதே ஒருத்தன் தமிழனா இல்லாம ஒரு மலையாளியோ அல்லது ஒரு கன்னடனோ அல்லது பீகாரியோ குஜராத்தியோ மொட்டை அடிக்கப்பட்டிருந்தா இந்த நாடு மக்கள், இந்த அரசு சும்மா இருக்குமான்னு அப்ப எங்களுக்கு கேட்க நாதியில் இருந்தாலும், அப்ப எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறது உன் பிரச்சனை இல்லை, தமிழனுங்கிறது உன் பிரச்சனை. 39 பாராளுமன்ற உறுப்பினர், இப்ப 40 பாராளுமன்ற உறுப்பினர். என்ன செய்றீங்க நீங்க?